कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே சப்தாத்வ்யோமததஸ்ஸர்ஜித விபாம் ஸ்பர்சம் ததோ மாருதமோ தஸ்மாத் ரூபமதோ மகோதசரசம் தோயம் ச கல்தமோ மகிமோ ஏவம் மாதவ பூர்வபூர்வகலனாத் ஆத்யாத்ய தர்மான்விதம் பூதகிராமமிமோ த்வமேவ பகவன் பிராகாசயஸ்தாமசாத். நாராயணியத்தினுடைய 5வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்திலே நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பன் யோக நித்ரையாக சிருஷ்டிக்கக்கூடிய கிரமத்தினுடைய அழகுகளை எல்லாம் அழகாக வரிசைப்படுத்தி எவ்வாறு சொல்றான்ற வைபவங்களை நம்ம கேட்டிருந்தோம். அதாவது பஞ்சபூதங்கள், அதற்குண்டான குணங்கள், அந்த குணங்களை சிருஷ்டிக்கும் போது ஒவ்வொரு பூதங்களுக்கு அதற்குண்டான குணங்களை சேர்த்து சேர்த்து பகவானுடைய ஒரு சிருஷ்டியில இருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுக்கக்கூடிய தன்மை இருக்கே, அது கிருஷ்ணா ஆத்யாத்ய தர்ம விதமோ பூர்வ பூதங்களின் குணம் அடுத்தடுத்த பூதங்களிடத்துல இருக்கும்படியாக பூத கிராமமிமேவ பகவன் பிராகாசயஸ்தாமசாத். அப்படிப்பட்ட வைபவங்களை நீங்கள் சிருஷ்டித்தீர்னு அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். பஞ்சபூதங்கள்ல நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் முதலிய தத்துவங்கள்ல எதெல்லாம் எந்த குணங்கள் சேர்றதுன்னு நேற்றுக்கு விவரமா நம்ம சென்ற பகுதிகளை கேட்டோம். அந்த ஸ்லோகத்தை முடிக்கிற போது அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம கேட்க வேண்டியது நம்முடைய குருவாயூரப்பன் அளிச்ச ஒரு பாக்கியமா இருக்கு. இந்த ஸ்லோகத்தை முடிக்கும் போது இதற்குண்டான பொருளை விளக்கக்கூடிய தமிழ் பாசுரத்தை நம்ம சிந்திக்க வேண்டியது நாராயணியத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். 7 வித தன்மாத்திரை தமிழிருந்து என்னறிய ஆகாயம் தனை ஆக்கி சூழுமோ வாயுவுடன் தொடு உணர்வு தோன்றுமொரு சாற்றுடனே உருவம் ஆக்கி ஆழமுறு நெருப்பாக்கி சுவையுமாக்கி நெருப்பாக்கி சுவையுமாக்கி அமைதி நிறை தண்ணீரும் ஆக்கி தந்து கேக்கிழரும் மைம்பூத தடவையாக்கி கேடிமிலா அகங்கார துணையால் செய்தீர் என்று பஞ்சபூதங்களுடைய சிருஷ்டி, அதனுடைய குணங்கள் எல்லாவற்றையும் கலந்து உலகத்தை நாம மனிதன் வரைக்கும் சிருஷ்டிக்கும் போது இப்ப உருவாக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அதனுடைய குணங்களான சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் எல்லாம் பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு ஒளி, தொடுதல், உருவம், சுவை, மனம் இவையும் உபயோகமாக இருந்தால்தான் உலகத்தினுடைய இயக்கமே இயங்கும் என்ற ஒரு சிந்தனையோடு குருவாயூரப்பா என்ன அழகா நீ சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். குருவாயூரப்பனும் அது சத்தியம்னு தலையசைக்கிறாராம். 5வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை
பட்டத்ரி இந்த சிருஷ்டி கிரமங்கள்ல ஒரு கேள்வியை எழுப்பிண்டு பஞ்சபூதங்கள் வந்தாச்சு, சத்துவம் ரஜோ குணோ தமங் குணங்கள்லாம் வந்தாச்சு, பிரகிருதின்ற மாயையை கொடுத்துட்ட, அதுக்குண்டான தேவதைகள் கண்ணு காதுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் அபிமானி தேவதைகள், யாருடைய மேற்பார்வையில இதெல்லாம் இயங்கம்னு நீ உருவாக்கிட்ட, ஆகாசத்தையும் சப்தத்துக்காக நீ உருவாக்கிட்ட, அடுத்ததா நீ பிரம்மாண்டங்களைத்தானே சிருஷ்டிக்கணும். உன்னுடைய படைப்புல நீ என்ன பண்ண போறேன்றது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறியாக்கே. அடுத்ததா நீ என்ன பண்ண யோக நிதிரன்ற 9வது ஸ்லோகத்துல குருவாயூரப்பா நீதான் எனக்கு உணர்த்தணும். ஒவ்வொரு ஸ்லோகத்தையோ நான் எழுதலையே, உன்னுடைய விவரங்களை எல்லாம் நான் சொல்லலையே, என் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து நீ இயக்கி வைக்கிற, அதனால இந்த வைபவங்களை எல்லாம் எனக்கு சொல்ல முடியறது. அதனால அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் போது உன்னுடைய சிருஷ்டி படைப்பது என்ற ஒரு பரிணாமத்துல என்ன நீ பண்ண இருக்கேன்றதை எனக்கு உணர்த்துன்னு கேட்கிறார். குருவாயூரப்பனும் உணர்த்த போறார். அதற்குண்டான பரிணாமத்தோட 9வது ஸ்லோகத்துல சிருஷ்டி கிரமத்துல வருஷப்படுத்த போறார். அவர்களுக்குள்ள அந்த சம்பாஷணை இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இப்போ ஒரு கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுன்றது நலம் தரும் நாராயணியத்துல நம்முடைய ஒரு கடமையாக இருக்கு. அந்த விதத்துல தென்காசியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய ஊர் கீழப்பாவூர், குற்றாலத்திலிருந்தும் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊரை நாம் அடையலாம். அதில் யாதவர் தெருவிலே அழகாக தான் குடிகொண்டிருக்கக்கூடிய நமக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடிய ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி மூலவருடைய திவ்ய தரிசனத்தை இதோ இந்த திருக்கோயிலிலே நாம் அடைவதற்காக நாம் அனைத்து சன்னதிகளையும் தரிசனம் செய்துவிட்டு இதோ மூலஸ்தானத்தை நாம் தரிசனத்திற்காக அடைந்து விட்டோம். ஆகா, என்ன கம்பீரமான காட்சி! மற்ற திருக்கோயில்களில் சன்னதியிலே அமைந்திருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணனுடைய உருவத்தை சிறியதாக தரிசித்தோம். இங்கு பெரிய உருவத்திலே கம்பீரமாக 2 கைகளிலும் தான் அந்த நவநீதமான வெண்ணையை தாங்கிக் கொண்டு தத்ரா நிபந்த முகரேன நிபத்த தாளம் நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம் என்று சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி வெண்ணைக்கு ஆடக்கூடிய பிள்ளையாக கம்பீரமான திவ்ய தரிசனத்தை மூலமூர்த்தியானவர் இங்கே அளிக்கின்றார். அழகான கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு தன்னுடைய 2 திருக்கரங்களிலே புல்லாங்குழலை தான் ஏந்திக் கொண்டிருக்கின்றார். அவருடைய மற்ற 2 திருக்கரங்கள் மாலைகளால் மறைக்கப்பட்டாலும் சங்கு சக்கரங்கள் அங்கங்கே நமக்கு காட்சியை அளிக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த கம்பீரமான உருவத்திலே அவருடைய அழகான திருவடி சேவையையும் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் இதோ அடைகின்றோம். உயர்ந்த பெரிய பீடம், அந்த பீடத்திற்கு மேல் தன்னுடைய திருவடிகளை முன்னும் பின்னும் தான் தாங்கிக் கொண்டு திருவடி முதல் திருமுடி வரை அவர் அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தினுடைய அழகு இருக்கின்றதே. இவரும் 2 கைகளிலே தான் வெண்ணையை தாங்கிக் கொண்டு நவநீத கண்ணனாகவே காட்சியளிக்கின்றார். திருமண் காப்பு, திறந்த நேத்திரங்கள், காதுகள், அந்த காதுகளே கர்ணபத்திரம் போன்ற அழகாக நீண்டிருக்கக்கூடிய பிராச்சீனமான பழமையான விக்கிரகம் என்று நமக்கு உணர்த்துகின்றது. அது மட்டுமா, ஒருபுறம் ருக்மிணி பிராட்டி, மற்றொரு புறம் சத்யபாமா பிராட்டி. ருக்மிணியானவள் பச்சை வஸ்திரத்தை தான் அணிந்து கொண்டு தன்னுடைய ஒரு திருக்கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு திறந்த நேத்திரங்களுடன் உயர்ந்த கிரீடத்துடன் கண்ணனோடு நமக்கு திவ்ய தரிசனத்தோடு அருளையும் அளிக்கின்றாள். மற்றொரு புறத்திலே சத்யபாமா தேவியானவள் சிகப்பு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அழகாக சௌகந்திகா புஷ்பத்தை ஒரு திருக்கையிலே தாங்கிக் கொண்டு திலகத்தை தான் தரித்துக் கொண்டு கிரீடத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய உயர்ந்த ஆரத்தியினுடைய ஒரு தரிசனத்தோடு நாம் நாராயண பட்டத்ரி நாராயணியத்திலே ஆரம்பிக்கக்கூடிய 5வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்திற்கு நாம் திரும்புவோம். இதோ பட்டத்ரியும் நம்முடன் தயாராகிவிட்டார். குருவாயூரப்பா, ஏதே பூதகணஸ்தேந்திரியகண தேவஸ்ய ஜாதா ப்ருதக் நோசே குர்புவனண்ட நிர்மிதி விதௌ தேவைரமீபிஸ்ததாம் தொல்நானாவித சூக்திபிர் நுதகுணஸ்தத்வன்யமுன்யாவிசோ சேஷ்டா சக்தி முதிர்யதானி கடஜல்னே ஐரண்யமண்டம் யதாக. குருவாயூரப்பா, தங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்கள் எல்லாவற்றையும் தாங்கள் உருவாக்கி விட்டீர்கள்.
அடுத்ததாக தாங்கள் சிருஷ்டி பண்ண வேண்டிய சொரூபத்தினுடைய நிலை என்ன என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது தங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிருஷ்டியிலே நீங்கள் நினைக்காமலேயே ஒரு விபரீதமானது உண்டாக ஆரம்பித்து விட்டது. அது என்ன? பஞ்சபூதங்களுக்கு அதற்குண்டான குணங்களை தாங்கள் அளித்தீர்கள். ஆனால் அந்தந்த குணங்களை பெற்றுக்கொண்ட வாயு, அக்னி, வருணன், பூமி முதலியவர்களெல்லாம் அவரவர்கள் காரியத்திலே அவர்கள் தங்களை பெருமையாக நினைத்துக் கொண்டதுதான் உனக்கு ஏற்பட்ட சங்கடம். என்ன செய்தார்கள்? ஏதே பூதகணஸ்தேந்திரியகணக தேவஸ்ச ஜாதா பிருதக். அவரவர்கள் தாங்கள் தங்களுடைய அந்த குணங்களிலே பெரியவர்கள் என்று நினைத்துக் கொண்டார்களாம். அது பெரிய சங்கடத்தை உண்டாக்கிவிட்டது. அதாவது இவர்களுக்குள் ஒருமைப்பாட்டுடன் ஐக்கியமாக வேலை செய்தால்தான் உலகமானது பகவானான குருவாயூரப்பனுடைய சிருஷ்டிப்படி இயங்க ஆரம்பிக்க முடியும். ஆனால் என்ன ஆயிற்று? அக்னி பகவான் நான் நினைத்தால் உலகத்தையே எரித்து தகித்து விடுவேன் என்று கிளம்பிவிட்டான். வாயுவானவன் நீ எவ்வாறு எரிக்கின்றாய் என்று பார்க்கின்றேன், நான் உயர்ந்த காற்றை அடித்து உன்னை அணைத்து விடுவேன், நான் நினைத்தால் உலகம் முழுக்கும் என்னுடைய காற்றால் கலக்க முடியும் என்று அவன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான். தண்ணீரோ நான் நினைத்தால் கடல் உள்ளுக்குள்ளே புகுந்ததே ஆனால் உலகத்தையே அழித்து விட முடியும் என்று அந்த தண்ணீருக்கும் ஒரு கர்வமானது வர ஆரம்பித்து விட்டது. ஆக பூமியோ நான் நடுங்க ஆரம்பித்தேனே ஆனால் பூகம்பம் என்று உண்டானதே ஆனால் உலகத்திலே எவரும் இருக்க முடியாது என்று தங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட பஞ்சபூதங்களுக்கும் இந்த காலத்திலே சில மனிதர்களுக்கு ஏற்படுவது போல குருவாயூரப்பா அந்த காலத்திலேயே உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே நான் பெரியவன் நீ பெரியவன் என்று வாயு, அக்னி, பூமி, ஆகாசம் இவைகளெல்லாம் நினைக்க ஆரம்பித்து உனக்கு ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணது. அப்போது இது இயங்க முடியாதே. அனைவரும் ஒருமைப்பட்டு இயங்கினால்தான் இந்த இயக்கமானது உலகத்திலே நடக்கும். அதையும் மீறி ஒன்னால் சிருஷ்டிக்கப்படும் போது சில காலங்களிலே அதிகமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதும் நெருப்பானது தகிப்பதும் பூகம்பம் என்று ஏற்படுவதும் ஒரு நியதியாக ஏற்படும் போது சர்வகாலமும் இப்படியே ஏற்பட்டு கொண்டிருந்தால் எப்படி? இவற்றை ஒருமைப்படுத்த வேண்டுமே. அதனால் உனக்கு என்ன தோன்றியது? ஒன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பஞ்சபூதங்களையும் நீ அழைத்தாய், கண்டித்தாய். அவரவர்களை சிருஷ்டித்தது அளவோடு அவரவர்கள் கடமையை செய்வதற்காக நான் படைத்தேனே தவிர உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் இயங்குவதற்காக நான் இதை செய்யவில்லை என்று சொன்னவுடன் அவ்வளவு பூத கணங்களும் தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டு தொம் நானாவித சுக்தி பெருணுத குண தத்வன்யமுன்ய விசம்சேஷ்டா சக்தி முதிர்யதானி கடஜன் தங்களிடத்திலே ஒற்றுமையாக இயங்குவதாக ஒத்துக்கொண்டவுடன் குருவாயூரப்பனான தாங்கள் அந்த 5 பூதங்களையும் அதனுடைய குணங்களையும் அடக்கி ஆளக்கூடிய பெருமையை தாங்கள் கையிலே அடக்கிக் கொண்டு உங்களுடைய குடை கீழே அதை கொண்டு வந்தீர் அல்லவா? இது உண்மையா என்று 5வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை முடிக்கின்றார். அதனுடைய தமிழ் பாசுரம் இவ்வனத்தையும் உலகத்தை நோக்குகின்ற இணையில்லா தன்மைகளை எய்தவிலை செவ்வையுறும் பிரம்மாண்டம் தன்னையாக்க திருவுளல்தான் கொண்டதனால் நீதான் இங்கு எவ்வவையும் தோன்றும் ஒரு வழி வகுத்தாய் ஏற்றமிகவும் உலகனைத்தும் ஏற்றி வைத்தாய் அவ்வனைத்தும் செயல்படவே ஆற்றல் தன்னை அள்ளி அள்ளி தந்தனையாள் அண்ணல் நீயே என்று 5வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை முடித்த பட்டத்ரி அடுத்த ஸ்லோகத்தை எவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை கீழப்பாவூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய ஆரத்தியுடன் அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றொரு கிருஷ்ணனுடைய ஆலயத்திலே அவருடைய திவ்ய தரிசனத்தோடு நலம் தரும் நாராயணியத்தை அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன்